எனக்கு இவ்ளோ திமிர் பிடிச்ச ஆணவம் பிடிச்ச ஆளோட ஒரே ரூம்ல தங்கறதுக்கு ஆசை இல்ல. அப்புறம் நான் எந்த ரூம்ல தங்க போறேன்? இல்லனா எனக்கு ரூமே இல்லையா? அதற்கு பிறகு கார்த்திக் பிரக்யாவை ஒரு பெரிய பெட்ரூமிற்கு அழைத்துச் சென்றான். அது அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பிரக்யாவின் பொருட்கள் அனைத்தும் அதே அறையில் வைக்கப்பட்டிருந்தன. கார்த்திக் அங்கிருந்து சென்றான். பிரக்யா சோர்வாக இருந்தாள். அதனால் குளிக்க முடிவு செய்தாள். பிரக்யா டின்னர் சாப்பிட வந்தபோது சத்யன் கிட்டத்தட்ட சாப்பிட்டு முடித்திருந்தான். சற்று நேரத்திற்கு பிறகு அவன் டின்னர் டேபிளில் இருந்து எழுந்தான். அப்போது பிரக்யாவின் செல்போன் ஒலித்தது. ஹலோ, நாளைக்கு லஞ்ச் ஏன் செலவுல? என்ன ஸ்பெஷல்? ஐயோ, என் ஊர்ல இருந்த நிலம் வித்துருச்சு, நிறைய பணம் கிடைச்சது. நீ என் நல்ல ஃப்ரெண்ட்ல, அதான் உன் கூட லஞ்ச் சாப்பிடணும்னு தோணுச்சு. ஓகே, நான் வரேன். அப்புறம் விஜயையும் கூப்பிடு. நீ என்ன பைத்தியமா? நான் பைத்தியம் இல்ல, நீ தான் பைத்தியம். அவன் உன்னை எவ்வளவு நாளா எவ்வளவு லவ் பண்றான்னு தெரியாதா உனக்கு? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா ஆமா, உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு தெரியும். அப்புறம் இந்த கல்யாணம் உனக்கு கட்டாயப்படுத்தி நடந்ததுன்னு தெரியும். மீராவுக்கு தானே ப்ரொபோசல் வந்தது. பாரு, நீ விஜய கூப்பிட்டுக்கோ, ஆனா நான் வர மாட்டேன். நீங்க 2 பேரும் லஞ்ச் சாப்பிடுங்க, சரியா? ஐயோ, கோச்சிக்கிட்டியா? சரி, ஓகே. விஜய் வேணாம். முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.